ஹாய், குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வேவ் ஃபங்க்ஷன் சை அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருப்போம். இதில் என்ன சொல்லியிருப்போம்னா, எக்ஸாம்பிள் ஒரு வேவ் இருக்குது அப்படின்னா, அந்த வேவ்க்குள்ளே ஒரு பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு நான் அந்த சிஸ்டமை பற்றி டிஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த சை அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. பட் இட்ஸெல்ஃப் சை மட்டுமே அந்த ஹோல் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் சொல்லாது. இது ஒன்லி ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் மட்டும்தான் சொல்லும். ஓகேவா. பட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும் அந்த சிஸ்டம் பற்றி அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ் தேவை. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் ஓகேவா, ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் இந்த வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது தான் எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை பற்றி எல்லா குவான்டிட்டிஸும் மெஷர் பண்ண முடியும். அப்போ என்னென்ன குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொசிஷன் இருக்குது, பொசிஷன் ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் வந்து மொமெண்டம் ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ இப்படின்னு நிறைய வெலாசிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ பொசிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக எனக்கு எக்ஸுன்றது கிளாசிக்கலாக நம்ம பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர் ஃபார்மில் எழுதணும்னா எக்ஸ் கேப் அப்படின்னு போட்டுடலாம். சிமிலர்லி ஒய் கேப், செட் கேப் போட்டால் தட் இஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் இந்த வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான் இந்த சிஸ்டமோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸை அண்ட் எல்லா குவான்டிட்டிஸையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அண்ட் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ் P is equal to என்னென்னு எழுதலாம்னா மைனஸ் ஆஃப் IH கிராஸ் டெல். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு குவாண்டம் மெக்கானிக்கலோட சோலாக இருக்க ஸ்டாடின்ஜர் ஈக்குவேஷனை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளால் அந்த ஸ்டாடின்ஜரோட டைம் டிபெண்ட், டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் நம்ம குவாண்டம் மெக்கானிக்கலாக எந்த ப்ராப்ளம் பார்ட்டிகுலர்னா பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல், ரெக்டாங்குலர் பொட்டன்ஷியல், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளால் ஸ்டாடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாடின்ஜர் வேவ் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டடி பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ P அப்படிங்கிறது IH கிராஸ் டெல். இந்த எனர்ஜியோட ஆப்ரேட்டர் நம்ம எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் IH கிராஸ் எனர்ஜியோடது ரெண்டு டைப்பாக எழுதலாம். ஒன்று டைமை வச்சு எழுதலாம், இன்னொரு ஸ்பேஸை வச்சு எழுதலாம். இப்போ நான் டைமை வச்சு எழுதுகிறேன் அப்படின்னா IH கிராஸ் டோ பை டோ டீன்னு எழுதலாம். இதே வந்து நான் வந்து இதே எனர்ஜி ஆப்ரேட்டரை நான் ஸ்பேஸை வச்சு எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைனஸ் ஆஃப் H கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2m d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர்னு எழுதலாம். தேங்க்யூ. இல்லை, இதை எப்படி வந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா, ஸ்பேஸை வச்சு எழுதும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி Tன்றது ஆஃப் mv ஸ்கொயர்னு தெரியுமா, ஆஃப் mv ஸ்கொயர். இதால் ஒரு m மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், m மல்டிபிள் அண்ட் டிவைட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ m ஸ்கொயர் v ஸ்கொயர்ட் பை 2mனு வருமா. ஸோ mvன்றது என்ன, p இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு vன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதை p ஸ்கொயர் டிவைடட் பை 2mனு எழுதலாம். ஓகேவா. ஏன்னா நான் இதெல்லாமே வந்து எனர்ஜியோட பொசிஷனை வச்சு எழுதுகிற ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அப்போ P ஸ்கொயர்ட் பை 2m தான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து Pக்கு தெரியும் மைனஸ் ஆஃப் IH கிராஸ் டெல். ஓகேவா. ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். பட் அகெயின் வந்து I ஸ்கொயர் எழுதும்போது எனக்கு ஒரு மைனஸ் வரும். மைனஸ் H கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே 2mனு வரும். 2m அது கான்ஸ்டன்ட். ஸோ அப்படியே எடுத்துக்கிறோம். டெல்லுக்கு பதிலாக d ஸ்கொயர்ட் பை dx ஸ்கொயர் பொசிஷன் வச்சு எழுதுறதால. ஸோ அப்படி தான் வந்து இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் எழுதியிருப்போம். அண்ட் வந்து வெலாசிட்டி ஆப்ரேட்டர் எழுதலாம். வெலாசிட்டி ஆப்ரேட்டர் எழுதுனா நம்ம எப்படி எழுதலாம் வெலாசிட்டி ஆப்ரேட்டரை, வெலாசிட்டி ஆப்ரேட்டர் நம்ம எழுதும்போது நமக்கு P இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு வின்னு தெரியுமா, இல்லை வந்து V இஸ் ஈக்குவல் டு P பை mன்னு எழுதலாம். அகெயின் Pன்றது மொமெண்டம் ஆப்ரேட்டர், மைனஸ் ஆஃப் IH கிராஸ் H கிராஸ் டெல் Pன்றது டிவைடட் பை m. ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஆப்ரேட்டர். இதே ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்னா, ஆங்குலர் மொமெண்டம்னா Lன்னு சொல்லலாம். L அப்படின்றது R கிராஸ் P தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ R இன்ட்டு I மைனஸ் ஆஃப் IH கிராஸ் டெல்
மொமெண்டம் ஆப்ரேட்டரை சேர்த்து எழுதணும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ஹெச் கிராஸ்க்கு பதிலாக h/2πன்னு போட்டு எழுதலாம். h/2π போடுறோம் அப்படின்னா h/-i இருக்குது, h கிராஸ் h/2π இன்ட்டு டெல் கிராஸ் ஆர்னு எழுதலாம். எஸ், ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் சை. அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வேவ் ஃபங்க்ஷன் சை மேலே ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹோல் சிஸ்டமோட எல்லா குவான்டிட்டிஸும் மெஷர் பண்ண முடியும். எஸ், தேங்க்யூ.